الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وآله وصحبه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي محكم التنزيل ولنبلونكم بشيء من الخوف والجوع ونقص من الأموال والأنفس والثمرات وبشر الصابرين اللهم صل على سيدنا محمد شمس الانبياء بدر المرسلين وكتب الاولياء وافتخار المتقين راضي الامه شفيع المذنبين شفيع يوم القيامه الله يا هادي புகழனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய குடும்பத்தார்கள், சஹாபாக்கள், இமாம்கள், தாபீன்கள், வலிமார்கள் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் அல்லாஹுவின் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இன்றைய நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய எல்லா வகையான பாக்கியங்களிலும் உரியவர்களாக நம்மை ஆக்கி அருள்வானாக. எல்லாம் அல்லாஹு ஜல்லஷானஹு வ தஆலா இந்த நாளில் தன் புறத்திலிருந்து இறக்கி கொண்டிருக்கக்கூடிய துர்பாக்கியங்கள் அனைத்திலிருந்தும் நம்மை நம்முடைய குடும்பத்தினரையும் பாதுகாத்து அருள்வானாக. வாழும் காலம் வரை லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்து அதன் அடிப்படையை வாழ்ந்து அதை சொல்லியே மரணிக்கின்ற பாக்கியத்தினை நம் அனைவருக்கும் தந்தருவானாக. நமக்கும் நம்முடைய சந்ததியினருக்கும் மீண்டும் மீண்டும் ஹஜ் உம்ரா செய்கின்ற நசீபை வல்லல்லாஹ் தந்தருவானாக. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ரவுலாவிற்கு அருகில் இருந்து சலாம் சொல்லி அப்பொழுதே பதில் சலாம் பெறக்கூடிய நல்லடியார்களில் அல்லாஹ் தஆலா நம்மையும் ஆக்கி அருள்வானாக. கணிதத்திற்கும் பெரும் மதிப்பிற்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நீங்கள் எல்லாம் ஒரு செய்தியை கேள்விப்பட்டிருப்பீர்கள். இருந்தாலும் நான் நினைவுபடுத்துகிறேன். சென்ற மாதம் துல்ஹஜ் மாதத்துடைய 10வது நாள் பெருநாள் கொண்டாடினோம். அன்றைய நாளில் பெருநாள் கொண்டாடுவதற்காக வேண்டி நைஜீரியா மக்கள் இருக்கிறாங்க இல்லையா, கருப்பர்கள். அதுல ஒரு நாடு மானின்னு ஒரு நாடு இருக்கு. அந்த மானி நாட்டினுடைய தலைநகரத்துல போய் தல்ஹண்டே, அந்த நாட்டினுடைய தலைநகரம் தல்ஹண்டே, அங்க போய் தொழுது துவா செய்து விட்டு அங்க இருக்கக்கூடிய உறவினர்களை பார்த்து பேசிவிட்டு சந்தோஷமாக சில நாட்களை கழித்து விட்டு வந்து விடலாம் என்று சொல்லி ஒரு 51 பேர் பஸ்ல ஏறி புறப்பட்டு போறாங்க. தங்களுடைய கிராமத்திலிருந்து அவங்க புறப்பட்டு போறாங்க. போகக்கூடிய அந்த வழி சஹாரா பாலைவனத்துலதான் அந்த பஸ் போயாகும். ஏறத்தாழ ஒரு 120 கிலோமீட்டர் அந்த சஹாரா பாலைவனத்துல அவங்க பயணிச்சு போறாங்க. அந்த பெருநாளை கொண்டாடுகிறார்கள், தொழுகிறார்கள், அங்கு உறவினர்களோடு சந்தோஷமாக இருக்கிறார்கள். சில நாட்களை கழித்து விட்டு அந்த 51 பேரும் அதே பஸ்ல ஏறி புறப்பட்டு திரும்ப வராங்க தங்களுடைய சொந்த ஊருக்கு. தங்களுடைய சொந்த ஊரை நோக்கி வந்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல பஸ் பழுதாகி நின்று விட்டது. பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு. பஸ் ரிப்பேர் ஆன உடனே அந்த 51 பேர்ல டிரைவர் இருப்பாரு, கண்டக்டர் இருப்பாரு, இருக்கிறவங்க எல்லாம் இறங்கி என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு சொல்லி பாக்குறாங்க. பார்த்தா ஒரு நாளாக அந்த பஸ்ஸை பார்த்து ரிப்பேர் செய்ய முடியாது அப்படிங்கிற சூழலை அவர்கள் புரிந்து கொண்டார். மே மாசத்தினுடைய கடைசி நாள் அல்லது ஜூன் மாசத்தினுடைய முதல் நாளாக இருக்கும். அது அந்த காலகட்டத்துல பொதுவாகவே உலகம் முழுவதும் எப்படி வெயில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும், நம்ம ஊர்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதுல சஹாரா பாலைவனத்தினுடைய வெயில் எப்படி இருக்கும்? அவர்கள் பஸ் நின்ற இடத்துல ஒரு மருந்துக்கு கூட ஒரு நிழல் கிடையாது. மலை மேடுகள், மணல் மேடுகள் மாதிரி இருக்கும்.
காலையில உயரமா இருக்கும், சாயந்தரத்துல அது பள்ளமா மாறிடும். அந்த மாதிரி ஒரு சூழல் நிறைந்த ஒரு பகுதி. அதனால அவர்களுக்கு நிழல் தரும் எந்த மரத்தையும் அவர்கள் பெற்றுக் கொள்ளவில்லை. அவங்க நிழல் வேணும்னா பஸ்ஸுக்குள்ள மட்டும்தான் உட்காரணும், அல்லது பஸ்ஸுக்கு அடியில போய் கிடக்கணும். இந்த ரெண்டு தான் அவங்களுக்கு நிழல். இவங்க 51 பேரு ஒரு போய் சேருவதற்கு தேவையான சாப்பாடு, தண்ணி இது மட்டும் தான் கொண்டு போயிருந்தாங்க. பஸ் பழுதாயிடுச்சு, ஒரு நாள் ஆயிடுச்சு. இதுல இருந்த தண்ணி கொஞ்சம் குறையுது, சாப்பாடு குறையுது. இந்த பஸ்ஸ பழுது செய்யவே முடியாதுன்னு சொல்லி தெரிகிற அந்த கண்டிஷன்ல ஒரு 2 பேர் தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக நாங்க வந்த வழியே திரும்பி போயிடும் சொல்லி திரும்பி போறாங்க. ஆனா வந்த வழியே திரும்பி போகணும்னாலும் 80 கிலோமீட்டர் போகணும். எங்கேயாவது தண்ணீரை தேடி குடித்துக் கொள்வோம் என்று நினைத்து 2 பேர் மட்டும் போயிட்டாங்க. இவங்க இந்த பஸ்ஸை எப்படியாவது சரி பண்ணிடலாம்னு சொல்லி குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் எல்லா தரப்பு மக்களும் அங்கே இருக்கிறார்கள். 49 பேர். அந்த பஸ்ஸை பழுது செய்யவே முடியல. 3 நாட்களில் அவர்களுக்கு தண்ணீர் இல்லாம, குடிக்கிறதுக்கு தண்ணீர் இல்லாம, சாப்பிடுறதுக்கு சாப்பாடு இல்லாம கொஞ்சம் கொஞ்சமாக உடல் நாடி நரம்புகள் அத்தனையும் குறைந்து 49 பேர் போகும். இப்ப போன மாசம் 1 மாசத்துக்கு முன்னாடி 2 பேர் போனாங்களே, ஒரு 52 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் ஒரு நீர்நிலையை கண்டுபிடிச்சாங்க. அதுல இருந்து 52 கிலோமீட்டர் நடக்கிறதுக்கு அந்த சகாரா பாலைவனத்துல 2 நாள் 3 நாள் ஆயிடுச்சாங்க. நடந்து போய் அந்த நீர்நிலையை கண்டுபிடிச்சு கொஞ்சம் தண்ணீரை குடித்து கொண்டு திரும்ப அங்கிருந்து புறப்பட்டு இன்னும் 30 கிலோமீட்டர் புறப்பட்டு போய் பக்கத்துல அசாமகா அப்படின்னு ஒரு நகரம், அந்த நகரத்துல போய் விவரத்தை சொல்லி போலீஸ்காரங்களை அழைச்சிக்கிட்டு அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் அழைத்து கொண்டு வந்து பார்க்கிறார்கள். 49 பேரும் வண்டிக்கு அடியில செத்து போய் கிடக்கிறார். யாருமே அதுல புடைக்கல. அங்கேயே குழியை நோண்டி அங்கேயே அவர்களை புதைத்து விட்டு அவர்கள் திரும்பி விட்டார். ஒரு கோரமான விபத்து. பொதுவாகவே வெயில் கடுமையாக அடித்துக் கொண்டிருக்கிறது. இப்ப வெயில் நமக்கு கடுமையா அடிக்குது. காலையில பார்த்தோம்னா காலையில ஒரு 9:30 வரையிலும் கடுமையான வெயிலா இருந்துச்சு. 9:30 வரையிலும் கடுமையான வெயிலா இருக்கு, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு போலாமே சொல்லி இருந்துட்டு ஒரு 10:15 மணிக்கு இங்க இருந்து பள்ளியாசல் விட்டு வெளியே போற தூரல் பொழுது. பள்ளியாசல் விட்டு வெளியே போற தூரல் பொழுது. ஊட்டிலையும் கொடைக்கானல்லையும் சாரல் அடிக்கும் இல்லையா, குற்றாலத்துல சாரல் அடிக்கும், அந்த மாதிரி ஒரு தூரல். அந்த தூரலோடையே வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டேன். வீட்டு பக்கமா போய் பார்க்கும் பொழுது பெருந்துளிகளாக விழுந்திருக்கின்றன. குளிச்சு ரெடியாகி பள்ளியாசலுக்கு வரும்போது கடுமையான வெயில். திரும்பவும் இப்போ அப்படிதான் இருக்கு. என்ன சொல்ல வரேன்னா, இந்த சீதோசன நிலையை நம்மளால சமாளிக்க முடியல, என்னன்னே புரிஞ்சிக்க முடியல. அறிஞர்கள், விஞ்ஞானிகள் இதை என்ன சொல்றாங்கன்னாக்க, நமக்கு அல்லாஹ்தான் நம்ம சோதிக்கிறான். எல்லாம் நம்மள பல்வேறு சீதோசன நிலைகளை கொடுத்து சோதிக்கிறான். நான் 15 நாட்கள் தான் ஹஜ்ஜில் இருந்தேன் இப்ப போயிருந்த போது. ஆனா இங்க 1 மாதமாக நான் சளியிலையும் ஜுரங்களையும் இங்க கிடந்தேன். போனது 15 நாள் அமல். ஆனா 1 மாத காலமாக நான் சளியிலையும் ஜுரங்களையும் இங்க கிடந்தேன். ஆனா 15-30 வருஷமாக நான் போய் வந்து கொண்டிருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் அனுபவித்தது கிடையாது. இப்ப இருக்கக்கூடிய அந்த இயற்கை பருவநிலை மாற்றங்கள் மிகவும் மோசமடைந்து வருகிறது. இதற்கு அறிஞர்கள், விஞ்ஞானிகள் எல் நினோ அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க. எல் நினோ அப்படின்னு இதுக்கு ஒரு பேர். அதாவது மழையை அளவிடுவது போலவே எப்ப காத்தடிக்கும், புயல் வீசும் என்று அளவிடுவதற்கு சில அறிஞர்கள் இருக்கிறாங்களே, வானிலை அறிஞர்கள், அது போலவே வெயில் எப்ப அடிக்குங்கிறதையும் கண்டுபிடிப்பதற்கு சில அறிஞர்கள் இருக்கிறாங்க. வானிலை ஆய்வு மையம் இதையும் தேடிக்கொண்டு கண்டுபிடித்துக் கொண்டு பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். அவர்கள் பார்த்தவர்கள் என்ன சொல்லுகிறார்கள், இதற்கு பெயர் எல் நினோ. இந்த எல் நினோனா என்னன்னா, தெற்கு அமெரிக்காவினுடைய பசிபிக் பெருங்கடலில் பூமியினுடைய நில நடுக்கோடு இருக்கும் இல்லையா, பூமியினுடைய மத்திய பகுதி பசிபிக் பெருங்கடல்ல, அந்த பகுதியில கடலின் மேல் மட்டத்துல
எப்பவுமே 28 செல்சியஸ் டிகிரி வெப்பம் இருந்துகிட்டே இருக்கணும். இதை விட 1 டிகிரி அதிகமாயிடுச்சுன்னா அது சமநிலை. அதை விட 1 டிகிரி அதிகமாக ஆகிவிட்டால் எல் நினோ, அதாவது கொஞ்சம் அதிகமாயிடுச்சு வெயில், நாட்டுல பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறாங்க. அதை விடவும் 1 டிகிரி அதிகமாயிடுச்சுன்னா 28ல இருந்து 31.5 30.5 அப்படின்னு வந்துருச்சுன்னா அதுக்கு பேர் சூப்பர் எல் நினோ அப்படின்னு சொல்லுகிறார். இந்த வருடம் அப்படிப்பட்ட ஒரு சூப்பர் எல் நினோவை உலகம் சந்தித்து கொண்டிருக்கிறது. வெப்பம் ஏற்படுவதற்கு அமெரிக்காவினுடைய தெற்கு அமெரிக்காவினுடைய பசிபிக் பெருங்கடல்ல இந்த வெப்பம் அதிகரிக்குது. அதனுடைய பாதிப்பு எங்கு அதிகமா இருக்கும் என்று அறிஞர்கள், வானியல் அறிஞர்கள் கண்டுபிடித்திருப்பது இந்தியாவில தான் அதனுடைய பாதிப்பு அதிகமா இருக்கும். அதுலேயும் குறிப்பா தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கும். சரி, இந்த மாதிரி பாதிப்புகள் அதிகரிக்கும் பொழுது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும், என்ன மாதிரியான சூழ்நிலைகள், வானிலை மாற்றங்கள் இந்தியாவிலையும் நம்ம தமிழ்நாட்டிலையும் ஏற்படும் என்று நாம் பார்த்தால் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஒண்ணு அதிகமா மழை பெய்யும் அல்லது அதிகமா வெயில் அடிக்கும். அதிகமா மழை பெய்யும் அல்லது அதிகமா மழை பெய்யும், வெயில் அடிக்கும். இதை எல் நினோங்கிறது பல நாடுகள்லயும் இப்ப இருக்குது. நீங்க பார்த்திருப்பீங்க செய்திகள்ல, ஸ்பெயின்ல மட்டும் கடந்த 1 மாதத்துல 1029 பேர் இறந்து போயிட்டார்கள் இந்த வெயிலின் தாக்கத்தை தாங்க முடியாம. இந்த சூடு ஸ்ட்ரோக் வருதுங்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரோக் ஏற்பட்டு 1049 பேர் அங்கே இறந்திருக்கிறார்கள். அதே போல பிரான்ஸ்ல 1040 பேர் இறந்திருக்கிறார்கள். இந்த மொத்த மக்கள் தொகையில 38% பேர் சாக நிலையை சந்தித்து பிறகு மீட்டெழுந்து வந்திருக்கிறார்கள். இதெல்லாம் அவங்க சொல்றாங்க. இந்த நிலை தொடர்ந்து நீடிக்கும் பொழுது மிகப்பெரிய சிரமங்களை நாம் சந்திக்க வேண்டியதாக இருக்கும் என்றும் சொல்லுகிறார். பயங்கரமான சூடா இருக்குதே, போய் குளிக்கலாம் என்று போய் குளித்த இளைஞர்களில் 74 பேர் இறந்து போயிட்டார். உடனே தண்ணிக்குள்ள போய் உடம்பு உழுவும் போது அந்த நீர்நிலைய, அந்த குளிர்ச்சியை இந்த உடம்பு கிரகிக்க முடியாம, ஜீரணிக்க முடியாம அப்படி அவன் இறந்து போயிடும். அப்படி 74 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. இந்தியாவிலையும் தமிழ்நாட்டிலையும் இப்படிப்பட்ட மரணங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா இத ஹார்ட் அட்டாக் வந்ததுனாலதான் இறந்து போயிட்டாங்கன்னு சொல்லி மருத்துவர்கள் முடிச்சு வச்சிருக்காங்க. இந்தியாவில ஒரு சட்டம் ஒண்ணு இருக்குது, ஹீட் ஸ்ட்ரோக்குனால ஒருத்தன் இறந்து போயிட்டானாக்க அவனுக்கு 4 லட்சம் ரூபாய் கவர்மெண்ட் நிதி உதவி செய்யணும். ஆனா அதை செய்வதற்கு ஏற்ற இவர் ஹீட் ஸ்ட்ரோக்ல தான் இறந்து போயிட்டாரா அல்லது ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாரா என்பதை கண்டுபிடிப்பதற்கு தேவையான உபகரணங்களும் மருத்துவர்களுக்கான சுற்றறிக்கையும் மத்திய மாநில கவர்மெண்ட் கொடுக்காததின் காரணமாக இறந்து போகிற அத்தனை பேருமே ஹார்ட் அட்டாக் இறந்து போயிட்டாங்க என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். தமிழ்நாட்டுல இந்தியாவினுடைய நிலவரம் அதுதான். நம்ம ஒரு புயல் வரப்போகுது, கடுமையா மழை வரப்போகுதுன்னா இந்தியாவே, தமிழ்நாடே, ஒரு கிராமமே அல்லது ஒரு மாவட்டமே எப்படி ஒரு அலாட்டா இருக்கும். ஆனா அப்படிப்பட்ட ஒரு அலாட்டுல இந்தியா இல்ல. இந்த மாதிரி ஏற்பட்டா இதை நாம் சமாளிப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்கிற மனநிலையில், சூழ்நிலையில் இந்தியா தயாராகவில்லை என்று நாம் பார்க்கிறோம். வெளிநாடுகள்ல, பிரான்ஸ்ல, ஸ்பெயின்ல சாலைகள்ல உள்ள கார் உருகி ஓடுது. ரப்பர் செருப்பு போட்டுக்கிட்டு நடக்கிறவனுடைய செருப்பு ரோட்ல ஒட்டிக்குது, அது ஹீட் ஆகி அது ஒட்டிக்குது. கார் ஓட்டிக்கிட்டு போக முடியல, காருடைய டயர் வெடிச்சு அது உருகி போயிடுது. காரினுடைய பிளாஸ்டிக் பாகங்கள் இருக்கும்ல, அது உருகி ஒழுகுது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய குப்பை தொட்டிகள், பிளாஸ்டிக் குப்பை தொட்டிகள் அப்படியே உருகுது. ஆங்காங்கே இருக்கக்கூடிய சிக்னல் விளக்குகள் பிளாஸ்டிக்ல அது உருகி ஊத்துது. இப்படிப்பட்ட ஒரு கோரமான காட்சி உலகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. இது உச்சகட்ட ஹீட்டினுடைய வெளிப்பாடு. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்லஷா திருக்குறான் அழகாக சொல்லுவான், குள்ளி ஷையின் கதிரா, உலகத்தில் இருக்கக்கூடிய ஒண்ணுக்கும் நான் ஒரு அளவை ஏற்படுத்தி இருக்கிறேன். அந்த அளவை நான் தான் அளவா வச்சுக்கிட்டு இருக்கிறேன்.
அளவு கொஞ்சம் அதிகரிச்சுன்னா இப்படிதான் அல்லாஹ் சொல்றான். நான் தான் எல்லாத்தையும் மிதமா வச்சுக்கிட்டு இருக்கிறேன். உன்னை குளிர் அதிகரிச்சாலும் நீ சாகுவ, வெயில் அதிகரித்தாலும் நீ மாண்டு போவாய். எல்லாம் ஏன் கட்டுப்பாட்டுல இருக்கிறது என்று அல்லாஹு ஜெல்லஷானஹு சொல்லி காட்டினார். பொதுவாகவே இந்த எல்னினோ அப்படிங்கிறது 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்படுமா. 7 வருஷத்துக்கு ஒரு தடவை ஏற்பட்டா அது 2 வருடங்கள் நீடிக்கும். 2 வருடத்துல இருந்து 14 வருடங்கள் நீடிக்கும் என்று சொல்லுகிறார் குறைஞ்சது. இந்த 14 வருடங்கள் என்று ஆய்வியல் அறிஞர்கள் சொல்லும் பொழுது திருக்குறான்ல ஒரு வரலாறு தான் நினைவுக்கு வருகிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய காலத்துல 14 வருடங்கள் அப்படித்தானே ஒரு எல்னினோ இருந்தது. யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு உங்களுக்கு அனைவருக்கும் தெரியும், இருந்தாலும் நினைவுபடுத்துகிறேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்துல எகிப்துல அந்த நாட்டினுடைய மன்னர் ஒரு கனவு காணுகிறார். மெலிந்த ஒரு பசுமாடு, கொழுத்த இன்னொரு மாடு. கொழுத்த மாடு மெலிந்த பசுமாட்டை சாப்பிடுது, கொழுத்த மாடு மெலிந்த மாட்டை சாப்பிடுது, மாடு மாடையே திக்குது. இப்படி ஒரு கனவு. இன்னொரு பக்கம் காய்ந்த கதிர்கள், நெல் கதிர் இருக்கு இல்லையா, சோள கதிர் இருக்கு இல்லையா, கோதுமை கதிர்கள் தொகுமை, காய்ந்த கதிர்கள் இருக்கின்றன. அதுல ஒரு கதிர்ல நெல் எதுவுமே கிடையாது, சோளம் எதுவுமே கிடையாது, கோதுமை எதுவுமே கிடையாது, வெறும் தும்பா கிடக்குது. இன்னும் ஒரு கதிரை பார்க்கிறார், அதுல அதிகமா தானியங்களை விளைத்து தொங்குகிறது. 7 கதிர்களை பார்க்கிறார், அதில் கதிர்கள்ல தானியங்கள் இருக்கின்றன. இன்னும் ஒரு 7 கதிர்களை பார்க்கிறார், அதுல தானியங்கள் இல்லை. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கேட்கிறார். யாருமே அதுக்கு அர்த்தம் சொல்லல. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்துதான் அதற்கு விளக்கம் சொல்லுகிறார். என்ன சொல்றாங்க, உங்களுக்கு முதல் 7 வருடம் செழிப்பாக இருக்கும், நல்ல மழை பெஞ்சு நாடு நல்லா இருக்கும், நீங்க நிறைய விவசாயம் செஞ்சு சேமிச்சு வச்சுக்கீங்க. அடுத்த 7 வருடம் நாடு வறட்சியில கிடக்கும், எங்க பார்த்தாலும் பஞ்சம் பசி பட்டினி என்கிற நிலை ஏற்படும். அப்ப ஏற்கனவே 7 வருடங்களில் சேமித்து வைத்ததை அடுத்த 7 வருடங்களில் நீங்கள் செலவழித்துக் கொள்ளுங்கள். கொழுத்த மாடு மெலிந்த மாட்டை தின்பது போல சேமிச்சு வச்ச எல்லாத்தையும் நீங்க சாப்பிடுவீங்க என்று ஹஜரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கனவுக்கு அர்த்தம் சொன்ன உடனே அது போலவே நடந்ததாக சும்மா ஏத்தி மின்பாதி தாலிக சப ஷிதாதி ஏக்குலுகுன்னமா கண்டம்துலகுன்ன. அதற்கு பிறகு 7 வருடங்கள் கடுமையான 7 வருடங்கள் ஏற்படும், வறட்சிகள் ஏற்படும். அந்த காலகட்டத்துல நீங்கள் சேமித்து வைத்ததை எல்லாம் நீங்கள் செலவழித்து விடுவீர்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். ஆகவே அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்படிப்பட்ட ஒரு வெப்பமும் அல்லது கடுமையான மழையும் பெய்வதற்கான சாத்திய கூறுகள் எதிர்காலத்தில் இருப்பதாக அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள். பருவமழை மாறி மாறி பெய்து கொண்டே இருக்கும். பொதுவாக அறிஞர்கள் சொல்றாங்க, 1998க்கு முன்னால போன வருஷம் ஏப்ரல் மாசம் மாதிரியே தான் இந்த வருஷம் ஏப்ரல் மாசம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்லுவாங்களாம். ஆனா 1998க்கு பிறகு போன வருஷம் ஏப்ரல் மாசம் மாதிரியே இந்த மாசம் ஏப்ரல் மாசம் இருக்குதுன்னு யாருமே சொல்றது இல்லையா. ஏன்னா அப்ப உள்ள சீதோஷண நிலை வேற, இப்ப உள்ள சீதோஷண நிலை வேற. அதுலயும் குறிப்பா 2015க்கு பிறகு ஒவ்வொரு நாளும் மாறிக்கொண்டிருக்கிறது. நேற்று போல் இன்று இல்லை, இன்று போல் நாளை இல்லை. வானிலை அமைப்பு ரொம்பவும் மாறிக்கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தொடர்ந்து நீடிக்குமானால் அது மிகப்பெரிய பேராபத்துகளை ஏற்படுத்தும். தென் அமெரிக்கா நாடுகள்ல எத்தனையோ நாடுகள்ல மழையே இல்லாம வறட்சியாகி மக்கள் செத்து கொண்டு இருக்கிறாங்க. சோத்துக்கு தண்ணிக்கு இல்லாம, சோற்றுக்கும் தண்ணீருக்குமே எல்லாமே இறந்து கொண்டிருக்கிறாங்க ஜனங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படக்கூடும் என்று வானிலை அறிஞர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார். நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்க காலத்துல பொதுவாகவே இந்த எல்னினோவுடைய அமைப்பு என்னன்னா, ஒண்ணு வெயில் அடிக்கும், இல்லைன்னா மழை பெய்யும். ஒரு வருஷத்துக்கு பெய்ய வேண்டிய மழை ஒரே நாளையில பெய்ஞ்சு குஞ்சிடும். 2015 நமக்கு அப்படித்தானே பேஞ்சது. ஒரு நாள் மெட்ராஸே வெள்ளத்துல மிதந்தது இல்லையா, நம்ம பார்த்தோமே. நம்மளும் தானே நீச்சல் அடிச்சுக்கிட்டு போன ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு பால் வாங்குறதுக்கு. நம்மளுடைய எந்த வாகனங்களுமே உபயோகப்படுத்த முடியலையே. அன்றைய நாளில் நான் சைக்கிள் எடுத்துக்கொண்டு
நம்ம அபிராமபுரத்துல போய் ஒரு பால் வாங்கிட்டு வந்தேன் 2015. பாலே கிடைக்கல, எங்கேயுமே கிடைக்கல, ஒரு வாரமா கிடைக்கல. அங்க இருக்குன்னு சொல்லி பக்கத்து வீட்டுக்காரங்க போன் பண்ணி சொல்லி நான் அங்க போய் வாங்கிட்டு வந்தேன். எதுக்கு சொல்றேன்னா, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் வந்து விடுமோ என்று அச்சமாக இருக்கிறது. வந்துவிடக் கூடாது என்று நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்க. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துல இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்பட்டிருக்கிறது. நம்முடைய வாழ்நாளில் அப்படி ஏற்பட்டிருக்கு. 1982 தமிழ்நாட்டுல கடுமையான வறட்சி ஏற்பட்டுச்சான். கிராமப்புறங்கள்லாம் கடுமையான வறட்சி, கடுமையான வறட்சி. கிராமப்புறங்கள்ல குடிக்கிறதுக்கு தண்ணி இருக்காது, கிணறுகள்ல தண்ணி இருக்காது, விவசாயம் செய்யறதுக்கு தண்ணி இருக்காது, விவசாய நிலங்கள்லாம் காஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. எனக்கு நல்லா நினைவு இருக்குது. எனக்கு ஒரு 7-8 வயசு இருக்கும். எங்க கிராமத்துல பெரும்பாலானவங்க வீட்டுல சாப்பாடு கிடையாது. காலையில எழுந்திரிச்ச உடனே அந்த ஜனங்க எல்லாருமே ஆளுக்கு ஒரு கொடுவாக ஒரு களக்கட்டு அல்லது ஒரு மம்பட்டியை எடுத்துக்கொண்டு அவர்கள் காடுகளுக்கு சென்று விடுவார்கள். எங்க அம்மாவும் எங்க அத்தாவும் என்ன அடைஞ்சிட்டு காட்டுக்கு போயிட்டாங்க. காடுகள்ல போய் ஈச்சங்கட்டை இருக்கும், ஈச்சம்பழம் சின்னதா இருக்கும், சாப்பிட்டுருப்பீங்க. ஈச்சங்கட்டை இருக்கும், ஈச்சங்கட்டையை வெட்டி அதுக்கு நடுப்புற கொஞ்சம் சின்னதா குருத்து ஒண்ணு இருக்கும் வெள்ளையா, அதை வெட்டி கொடுப்பார்கள், சாப்பிடுவார்கள். இதான் சாப்பாடு. அப்படியே அந்த பக்கமா போனா துரட்டு பழம், கிராப்பழம், இந்த நாவு பழம் எல்லாம் இருக்கும். ஆனா அதுல சதையே இருக்காது, தண்ணி இருந்தா தானே. நாவப்பழம் இந்த மாதிரி பழங்களை பொறிக்கு கொடுப்பார்கள், சாப்பிட்டு கொண்டு இருப்போம். எங்கேயாவது ஏதாவது கிழங்கு வகைகள் இருக்கும், அதை சாப்பிடுவோம். இப்படியெல்லாம் ஒரு காலம் இருந்தது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு காலம் நம்ம நாட்டுக்கு மீண்டு வராது. பொதுவாகவே இந்தியாவுல ஒரு 2 வருட காலம், இந்தியாவுக்கு 2 வருட காலம் பயங்கரமான பசி பட்டினி பஞ்சம் ஏற்பட்டாலும் கூட எல்லாருமே 3 நேரம் சாப்பிட்டு இருக்கிற அளவுக்கு நம்ம தானிய கிடங்குகள்ல இருப்பு இருக்கிறது அரசாங்கத்துக்கிட்ட, அந்த அளவுக்கு இருக்குது. ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை நாம் சந்தித்து விடக்கூடாது. அதற்கு நாம் அல்லாஹ் தஆலாவிடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மெம்பர் படியில் நின்று பயான் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சஹாபி கிராமப்புறத்து மனிதர் உள்ளுக்கு வரார். உள்ளுக்கு வந்த உடனே அவர் சொல்லுகிறார், வாசல்ல நின்றுகிட்டே அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், ஊர்ல மழை இல்ல, நாட்டுல மழை கிடையாது, எல்லா வீடுகளும் வறட்சியா கிடக்குது, எங்களுடைய ஆடு மாடுகள் எல்லாம் இறந்து கொண்டிருக்கின்றன, எங்களுடைய செல்வங்கள் எல்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, நாங்க போகிற வழி பாதைகள் கூட அழிஞ்சு போச்சு, நடக்கிற பாதை அழிஞ்சு போச்சு. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு பாதை இருந்தா 2 பக்கமும் பசுமையா இருக்கும், நடுப்புற மட்டும் மனுஷன் நடந்து 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 அது வெள்ளையா இருக்கும். இப்ப அப்படி கிடையாது, பாதை எல்லாமே பாதையா தான் இருக்குது. வன்கதகத்தை சுபுள், பாதைகள் எல்லாம் அழிந்து போய்விட்டது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்குது. ஃபது இகைசுனா, நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள், எங்களுக்கு மழை பெய்யும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களிடத்தில் ஒரு கிராமப்புறத்து மனிதர் துஆ செய்ய கேட்க சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க 2வது மெம்பர் படியில் நின்று கொண்டு அப்படியே துஆ கேட்டாங்க, பேச்சை நிறுத்திட்டு. கையை கீழே இறங்கல, மழை கொட்டோன்னு கொட்டுது. அந்த அனஸ் ரலியல்லாஹு அவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட அந்த சஹாபி கேட்கும் பொழுது நாங்கள் வானத்தை பார்த்தோம், அவ்வளவு வெளிச்சம், மேகமூட்டமே கிடையாது. ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கையை தூக்குன நேரத்துல இருந்து துஆ செய்து முடிப்பதற்குள்ளாக எங்க இருந்து மேகம் வந்துச்சுன்னு தெரியல, கீழே இறக்கவில்லை, மழை கொட்டி விட்டது. பள்ளிவாசலில் நாங்கள் பள்ளிவாசல் மேல கூரெல்லாம் ஒழுகி நாங்க சஜ்தா செய்யும் பொழுது தண்ணீரில் தான் சஜ்தா செய்தோம், அந்த மண் எங்களுடைய நெற்றியில் ஒற்றிக் கொண்டது என்று சஹாபாக்கள் சொல்லுகிறார். மழைனா சாதாரண மழை இல்ல, கடுமையான மழை. அன்னைக்கு அந்த நேரத்துக்கு ஆரம்பிச்ச மழை அடுத்த வாரம் ஜும்மா வரையில் நீடிக்குது. மீண்டும் அதே மனிதர் வருகிறார் பள்ளியாசலுக்குள்ள. வரும்போது யார சூழலா தகுதிமுல் பினா, எங்களுடைய வீடுகள் எல்லாம் இடிஞ்சுக்கிட்டு இருக்குது, மண் சுவர் வீடுகள் எல்லாம் இடிந்து கொண்டிருக்கிறது. மால், எங்களுடைய குதிரைகள் ஒட்டகங்கள் எல்லாம் மூழ்கி கொண்டிருக்கிறது. வன்கதாகி சுகுள்,
பாதைகள் எல்லாம் மூடிவிட்டது. எங்க பாதை இருக்குன்னே தெரியல, அவ்வளவு தண்ணி எங்க பார்த்தாலும். அதுவுள்ளாக ஐம்சிக்குஹா மின்னா, எங்களுக்கு மழை பெய்வதை அல்லாஹ் தடுத்து விடும் விதமாக நீங்கள் அல்லாஹ்விடத்தில் துஆ செய்யுங்கள் என்று அதே மனிதர் வந்து சொல்லுகிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செய்யறாங்க, அப்பவே மழை நிக்குது என்று புகாரி முஸ்லிம்ல இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு வார காலம் மழை பெஞ்சதும் சுமார் 5-6 வருடங்கள் மழை பெய்யாமல் இருந்ததும் இதுதான் எல் நினோ, இயற்கை நிலை மாற்றம், பருவநிலை மாற்றம். இது உலகம் முழுவதும் ஏற்பட்டு கொண்டே இருக்கு. ஒவ்வொரு நிலப்பரப்புலையும் ஒவ்வொரு மாதிரியான மழை. இப்ப நம்ம ஊர்ல அக்டோபர் நவம்பர் டிசம்பர்ல தான் நமக்கு மழை. இப்ப அசாம் ஒரிசால கொட்டுன்னு கொட்டி அங்கு மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. அங்க ஒரு காலகட்டத்துல ஒரு மழை, கேரளாவில ஒரு மழை, இன்னொன்னு கர்நாடகால வேற ஒரு மாதத்துல மழை. ஆனா மழைங்கிறது அல்லாஹ் தஆலா வானத்திலிருந்து இறக்கக்கூடிய அந்த மழை, வெயில், புயல், காற்று, இது எல்லாமே ஒரே அளவுலதான் இருக்குது. ஆனா ஒரே நாளையில மழை பெய்வதும் ஒரே நாளில் அதிகமாக வெயில் அடிப்பதும் நமக்கு பிரச்சனையாக அது மாறுகிறது. ஆகவே அன்பார்ந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்நிலைகளில் இருந்து நம்மை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும், நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இந்த பருவநிலை மாற்றங்களிலிருந்து நம்மையும் நம்முடைய குடும்பத்தினரையும் நம்முடைய கால்நடைகளையும் நம்முடைய விவசாய நிலங்களையும் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து அருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.